நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கையை உரமாக சொல்லிட்டு இருக்கும் பொழுது என்னன்னா, அவங்கள்ட்ட வம்பு தும்புக்கு நிறைய பேர் வருவாங்க. யூதர்கள், கிறிஸ்தவர்கள் நிறைய வம்பு தும்பு பண்ணுவாங்க. ஒரு திராட்சை பழம் தோட்டத்தை கொண்டு வருவியா, இங்க ஒரு ஆறு கொண்டு வருவியா, ஓ பைத்துல் தஹப தங்கத்தால் வீடு கட்டுவியா, இப்படின்னு ஒரு குருட்டுத்தனமான கேள்விகளை கேட்பாங்க. அதுல கடைசி உச்சபட்சம் என்னன்னா, இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கச்சுல கிறிஸ்தவர்களும் வந்தாங்க. வரச்சில கிறிஸ்தவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு இறைவன் தான், மகன்லாம் கிடையாது, மனைவிலாம் கிடையாது, மகன் எதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கிளாஸான கேள்வி கேட்கிறாங்க. எதுக்கும் அடங்கல. கடைசியில இதெல்லாம் எதுக்குன்னா, ஒரு மன உறுதி இருந்தாதான் இப்படி அழைக்க முடியும். உடனே அழைக்கிறாங்க, அல்லாஹ் அழைக்க சொல்றான். ஆல இம்ரான்ல வருது, ஃபமன் ஹாஜக்க, ஒன்னிடம் இப்படி தொடர்ந்து விவாதம் பண்ணிக்கட்டும், தர்க்கம் பண்ணிக்கட்டும் இருந்தாங்கன்னா நீ என்ன தெரியுமா செய்யணும், வேதமா ஹாஜக்க மின் இல்மி, உனக்கு கல்வி வந்ததுக்கு அப்புறம், கல்வியும் ஞானமும் வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து இந்த மாதிரியே சேர்ந்துகிட்டு இருந்தாங்க, நீ என்ன தெரியுமா செய்யணும், பேசாம அழைச்சிரு. எதுக்கு, முபாகலாக்கு அழைச்சிரு. ஃபகுல் தஅலவ் நதுவு அப்னாஅனா வ அப்னாஅக்கும் வ நிசாஅனா வ நிசாஅக்கும் வ அன்ஃபுஸனா வ அன்ஃபுஸக்கும் சும்ம நப்தஹில் ஃபஜ்அல் லானத்தல்லாஹி அலல் காதிபீன். கவா, ஒரே நீ விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்காத, ஒரே இது, உன்னுடைய பெண் பிள்ளைகளை கூப்பிடு, உன்னுடைய மனைவிமார்களை கூப்பிடு, அனைவரையும் கூப்பிடு, நானும் கூப்பிடுறேன். இறைவனை அஞ்சி என்ன செய்யலாம், சாபத்தை கேட்டு வரலாம். ஒரே இது, இறை அஞ்சி பொய்யர்கள் மீது அல்லாவின் சாபம் உண்டாகட்டும். என்கிட்ட ஒரே தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கியா, கடவுளுக்கு மகன் இருக்கான், கடவுளுக்கு 2 மகன் இருக்கான், வசீர் ஒரு மகன், ஈசா ஒரு மகன், இப்படி கேட்டு கேட்டு இது பண்ணுவியா, உனக்கு கல்வி வந்துட்டுல, அடிக்கடி தொந்தரவு பண்றாங்களா, ரொம்ப விதண்டாவாதம் பண்றாங்களா, ஹாஜத்தன தர்க்கம் பண்றது, அதான் உன்னடக்கம். ஒண்ண பெரிய அறிவாளி மாதிரி நம்ம கரெக்டா பேசினாலும் அவனை வளர்ச்சி பிடிக்கணுங்கிறதுக்காக உன்னடக்கம். ஒண்ணு வரி இப்படியே பேசிக்கிட்டு இருக்கியா, ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கிட்டான். ஆல இம்ரான் 61வது வசனம் இறக்கி கூப்பிடு, யாரு மீது பொய்யர்களோ அவங்க மீது சாபம் உண்டாவட்டும் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறா இருந்தா எந்த அளவுக்கு கொள்கையில உண்மையாளரா இருக்க முடியும், எந்த அளவுக்கு அந்த வரலாற்று சான்று உண்மையா இருக்க முடியும், அப்படி சிந்திக்கணும்ல. இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. வந்தவன் என்ன தெரியுமா, ஆனா ரிட்டர்ன் ஆகி போயிட்டான். பயந்து என்ன ஆகி போச்சு, நான் சாபத்துக்கு வரல. அப்ப பொய், உன் கூற்று பொய்யில இருக்கிறாய். வரலாற்றுல கிறிஸ்தவர்கள் என்ன பின்வாங்கி போயிட்டாங்க. அதோடைய விளைவுதான் பக்கத்துல இருந்த எல்லா நாடும், எது யமன் ஆகட்டும், அது பக்கத்துல இருக்கிற லிபியா, சிரியா, அபசா என்கிற 3 நாடுகள், சுத்தி 20 நாடுகள் என்னாச்சு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மிகப்பெரிய இஸ்லாத்துடைய வளர்ச்சி வந்தது. உண்மை என்று நம்பினார்கள், அவங்க வேதத்திலையும் இருந்தது. இப்படி போன்ற ஒரு சான்றை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, எதிர்த்து நின்றார்கள். வரலாற்றில் அதில் துணிவாக நின்றார்கள். இப்படி நிற்பதற்கு வரலாறு உண்மையாக அல்லாஹ்வின் மார்க்கமாக இருந்தாதான் என்ன செய்ய முடியும், நிக்க முடியும் என்பதற்கு இப்படி எடுத்துக்காட்டான வசனத்தை என்ன செய்யணும்,